3 மாணவர்கள் தற்கொலை பண்ணாங்க. அந்த நிறுவனம் பேன் செய்யப்படுது. அதே நிறுவனம் வேறு ஒரு பெயரில் சிபிஎஸ்இனுடைய தேர்வுத்தாளை மதிப்பிடுவதற்கு ஒப்பந்தத்துக்குள்ள உள்ள வருது. ஒரு மோசடியான நிறுவனம் உள்ள வர்றது அப்படின்றது ஒரு பிரச்சனை என்றால், அந்த மோசடியான நிறுவனத்திற்கு ஒப்பந்தத்தை கொடுக்க ஒன்றிய அரசு செய்திருக்கிற திட்டமிடல் சதி இருக்குல்ல, அது பயங்கரமா இருக்கு. அந்த நிறுவனம் வரணும்ன்றதுக்காகவே பிளாக் லிஸ்ட் என்று ஏற்கனவே இருந்த கருப்பு பட்டியல் விதியவே இவர்கள் மாற்றி இருக்கிறார்கள். அந்த நிறுவனத்தினுடைய மென்பொருளினுடைய ஸ்டோரேஜ் அதுக்கு இருந்த விதியை மாற்றி இருக்கிறாங்க. அதனுடைய குவாலிட்டி 5ல் இருந்து 3ஆக குறைச்சிருக்கிறாங்க. ஒரு மோசடி நிறுவனம் அந்த நிறுவனத்தை இங்க உள்ளே அனுமதிப்பதற்காகவே விதிகள் அனைத்தும் மாற்றப்பட்டிருக்கிறது. 27 லட்சம் மாணவர்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க. பரீட்சை, அதாவது ஒரு மாணவன் வருஷம் முழுசும், அதுவும் +2 இந்த 12 ஆண்டு கால பள்ளி வாழ்க்கையின் இறுதி தேர்வுக்கு அந்த குடும்பம் எவ்வளவு பாடுபடும், அந்த மாணவன் எவ்வளவு பாடுபட்டுருக்கிறாங்க. இவ்வளவு பெரிய மோசடி அரங்கேறி இருக்கு. ஆனால் இன்றைக்கு வரை ஒன்றிய அரசு இதில் உரிமை இது அனைத்தும் கிரிமினல் குற்றமாக பதிவு செய்யப்படணும். கல்வி அமைச்சர் இதற்கு பொறுப்பேற்று ராஜினாமா செய்யணும். வெறுமனை இவ்வளவு சத்தம் போட்ட பிறகு ஒரு 18வது படிக்கிற மாணவன் சித்தார்த் என்னெல்லாம் தப்பு நடந்திருக்கு என்று அந்த மாணவன் இன்றைக்கு வெளிக்கொண்டு வந்திருக்கிறான். நாடாளுமன்றத்தின் நிலைக்குழுவில் அந்த மாணவன் பிரசன்டேஷன் கொடுக்குறான். அப்போ எவ்வளவு மோசமாக இந்த நிர்வாகம் மாறி இருக்கு. இதுதான் இந்தியாவின் பிரச்சனை. இந்தியாவின் இந்த பிரச்சனையும் பெட்ரோல் டீசல் விலை உயர்வு, கேஸ் விலை உயர்வு, வேலையின்மை, இந்த பிரச்சனையெல்லாம் டைவர்ட் பண்ணி நீ வந்தே மாதரத்தை பாடுறியா இல்லையா என்று வெறுப்பு அரசியலை மையப்படுத்தி இந்திய அரசியலை மாற்றுகிற வேலையை தொடர்ந்து அவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள். அதற்கு எதிராக நாம் தொடர்ந்து வினையாற்ற வேண்டியது. சிபிஎஸ்இனுடைய அட்டுழியம் 23 லட்சம் மாணவர்கள் பரீட்சை எழுதியிருக்கிறாங்க. நம்ம வீட்டு பிள்ளைய பரீட்சை எழுதியிருக்கிறாங்க. எவ்வளவு பெரிய கடைந்தெடுத்த அயோக்கியத்தனம் அரங்கேறி இருக்கு. ஏற்கனவே ஒரு நிறுவனம், போலி நிறுவனம் 2019 தெலுங்கானாவில் இதே போல தேர்வு முடிவுகளை அறிவிக்கிறேன் என்று சொல்லி பல தவறுகளை செய்தது. 3.5 லட்சம் மாணவர்கள் தெலுங்கானாவில் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க.